திருச்சியில் மூக்கு அறுவை சிகிச்சையின் போது தவறான சிகிச்சையால் செவிலியர் மாணவி சீதாலட்சுமி இறந்ததாக கூறி அவரது உறவினர்களும் சக செவிலியர்களும் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் ரமேஷ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்காமல் செவிலியர்கள் முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பை தொடர்ந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டாவூரைச் சேர்ந்தவர் சேட்டு கலைச்செல்வி. இவரது மகள் சீதாலட்சுமி 19 வயதான இவர் திருச்சி சிஆர்பி மருத்துவமனை கல்லூரியில் பிஎஸ்சி அதாவது பிஎன்எம் மருத்துவ படிப்பு வந்தார். இந்த நிலையில அவருக்கு மூக்குல அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நேற்று காலை 10 மணிக்கு அனுமதிக்கப்பட்டார். 11 மணி அளவில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது அவருக்கு அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டது. இந்த அனஸ்தீசியா அளவு கூடுதலானதால் அவர் மயக்கமுற்றார். இந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் இறந்துவிட்டார். இது குறித்து அவர் பெற்றோர்களுக்கு மறுநாள் காலையில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அவர் பெற்றோர்கள் மற்றும் சக செவிலியர்கள் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் டிஸ்ட்ரிக்டர் செந்தில்குமார், கிருஷ்ணஸ்ரீ மற்றும் டீன் குமரவேல் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நடந்த சம்பவம் குறித்து அவர்கள் பெற்றோர்களுக்கும் செவிலியர்களுக்கும் விளக்கி வருகின்றனர். இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள 3 பேர் கொண்ட குழு, அதாவது மருத்துவர்கள் கொண்ட குழு சென்னையிலிருந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது. செவிலியர்கள் அமைச்சரின் சமாதான பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து குழப்பங்களை எழுப்பி போராடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.